நிக்கிதா வணக்கம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 23ஆம் தேதி என்று, அதாவது வியாழக்கிழமை என்று விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் படத்தினுடைய டிக்கெட் விலை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். 2500 2600 ரூபாய்க்கெல்லாம் படத்தின் டிக்கெட் விற்பனையாவதும் அதையும் வாங்கக்கூடிய நிலைமை இருப்பதும் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் விஜயனுடைய கடைசி திரைப்படம் என்பதால் இந்த ஜனநாயகன் திரைப்படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்றது. 23ஆம் தேதி என்று உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக இந்த படம் வெளியாக இருக்கிறது. படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் சட்டவிரோதமாக படம் இணையத்தில் கசிந்தது, படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது என பல்வேறு காரணங்கள் இந்த படத்துடைய வசூலை பாதிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவை அனைத்தையுமே தாண்டி தற்போது வெளியாக இருக்கக்கூடிய முன்பதிவு தகவல்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு உள்ளது என்பதை காண்பிக்கின்றது என்று சொல்லலாம். ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் இதற்கான முன்பதிவு நேற்று தொடங்கியது. 19ஆம் தேதியான நேற்று தொடங்கியது. சென்னையில் மட்டுமே புக்கிங் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பெரும்பாலான திரையரங்குகளில் முதல் நாள் காட்சிகளுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டன. அதே போன்று இணையதளத்தில் டிக்கெட் புக் செய்வதற்கான அந்த ஒரு மணி நேரத்திற்கு சராசரியாக 8000 டிக்கெட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் 23ஆம் தேதி என்று படம் வெளியாக இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக முன்பதிவு தொடங்கியதிலிருந்து தமிழகத்தில் மட்டும் சுமார் 10 கோடி மதிப்பிலான டிக்கெட் விற்பனை நடைபெற்றிருப்பதாகவும், வெளிநாடுகளில் மட்டும் இதுவரை 11 கோடி ரூபாய் வரை முன்பதிவு வசூல் கிடைத்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த எண்ணிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெளியீட்டுக்கு முன்பே ஜனநாயகன் பல சாதனைகளை படைக்க வாய்ப்பு இருப்பதாக திரைத்துறை வட்டாரங்களில் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பொதுவாக விஜய் ரசிகர்கள் அதிகம், விஜய்க்கான ரசிகர்கள் அதிகம், விஜய் படம் என்றாலே அதிக டிக்கெட் விலை கொடுத்து கூட படம் பார்க்கக்கூடியவர்கள் அதிகம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, தமிழகத்தை பொறுத்தவரை இந்த டிக்கெட் விலை என்பது 100 ரூபாய் பதில் 190, 200 அல்லது 410, 450க்குள்ளாக அதிகபட்சமாக எப்போதும் ஒரு படத்துக்கான டிக்கெட் இருக்கும். ஆனால் ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில் பலரும் முதல் காட்சி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கள்ளத்தனமாக பிளாக்கில் டிக்கெட் விற்பனை செய்யப்படுவது, அதை அதிக விலை கொடுத்து 1000 ரூபாய்க்கு மேல் 2000 ரூபாய்க்கு மேலாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிகழ்வுகளாம் நிச்சயமாக நடைபெறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றே சொல்லலாம். இது தமிழகத்தை பொறுத்தவரையில். ஆனால் பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, கேரளா பகுதிகளில் டிக்கெட் விலை என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. விலை உயர்ந்தாலும் கூட முதல் காட்சிக்கான டிக்கெட் முன்பதிவு 1000க்கு மேல் இருந்தாலும் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பெங்களூரு சினி போலீஸ் நெக்ஸஸ் சாந்தி நிகேதனில் சாய்வு இருக்கை, இந்த சாய்வு இருக்கைக்கான டிக்கெட் விலை 2500 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நிர்ணயிக்கப்பட்ட விலைகளில் இதுதான் அதிகபட்ச விலை என்றும் சொல்லப்படுகிறது. அதிகபட்சமாக 2600, 1400, 1300 என்றெல்லாம் கூட ஜனநாயகன் படத்துக்கான டிக்கெட் பெங்களூருவில் விற்பனை செய்யப்படுகிறது. அதையும் அதிகபட்சமான தற்போது அது கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற அளவுக்கு அதை புக்கிங் செய்யக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இந்த குறிப்பாக இந்த தியேட்டரில், ஒரு குறிப்பிட்ட தியேட்டரில் மட்டுமே 2500 இந்த சாய்வு இருக்கையில் அமர்ந்து படம் பார்ப்பதற்காக 2500 ரூபாயாக டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திரையரங்கம் தரப்பில் கூறப்படும் போது இதுவரை நிர்ணயிக்கப்பட்ட விலைகளில் இதுதான் அதிகபட்ச விலை என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கான விஜயுடைய திரைப்படத்தை பார்ப்பதற்காக ஆவல் என்பது அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை கடந்த ஏப்ரல் மாதம் இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியிடப்பட்டது. அதுவும் HD பிரிண்ட் முழுவதுமாக வெளியானது. அந்த கசிந்த பாதிப்பு இதுவரை 1 கோடிக்கும், அந்த கசிந்த அந்த திரைப்படத்தை இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்டவர் பார்த்திருப்பதாக கூட தகவல்கள் கூறப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட தற்போது ஏற்கனவே இணையத்தில் வெளியாக இந்த படத்தை அதிகமானோர் பார்க்கப்பட்ட காரணத்தால் திரையரங்கில் வெளியாகும் போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் சான்றிதழ் வழங்கிய காரணத்தால் 18 வயதுக்கு குறையானவர்கள் படத்தை திரையரங்கில் பார்க்க அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும் நிலையில் இதெல்லாம் வசூலில் ஒரு பெரிய தாக்கத்தை, பாதிப்பு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை அனைத்தையும் கடந்து வசூலில் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகன் திரைப்படம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு விலை உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படும் நிலையில் அதையும் பொருட்படுத்தாமல் அதை வாங்கி பார்க்கும் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது என்பதே இந்த விலை உயர்வு, அதை வாங்குவோர் எண்ணிக்கையும் காண்பிக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 100 முதல் அதிகபட்சமாக 500 வரை இருந்தாலும் கூட பிளாக்கில் டிக்கெட் வாங்கி அது விற்பனை செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் வருகின்ற ஒரு தொடர் புகாராக தான் இருக்கிறது. அது இந்த படத்திற்கும் விதிவிலக்கு அல்ல, இதுவும் நடைபெறும். இதை எப்படி தடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்கு. மறுபுறம் பெங்களூரு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை 2500, 2600 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்கப்பட்டு வருவது என்பது இவ்வளவு தொகையா என்ற வியப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. நிக்கிதா.